அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி, ஆர்எஸ் நிகேஷ் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் ரெபேல். ஜிவி பிரகாஷ் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த கதையை உள்வாங்கி நடிச்சிருக்கிற படம் இதை சொல்லலாம். இது 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி நமக்கு பிரித்து கொடுத்துட்டாங்கன்னு கதை மூலிமா ஒரு கார்ட்டூன் மூலிமா சொல்கிறாங்க. மூணார் கேரளா கையில் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே தேயிலை எஸ்டேட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. இது ஒரு புரட்சி, மொழி வாரியாக இது வாரியாக பிரிஞ்சிடுச்சு, இருந்தாலும் அவங்கெல்லாம் நம்ம கூட இணையணும்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு கதையை ஓப்பன் பண்ணுறார் நிகேஷ். என்ன சம்பவம்னு பார்த்திங்கன்னா, இந்த மலைவாழ் மக்கள் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க காலமாக அடிமையாக வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களை காலேஜ் படிக்கிறதுக்காக கேரளாவில் இருக்கிற பாலக்காடுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பாலக்காட்டுக்கு வரும்போது அங்கே கல்லூரியில் படிக்கும்போது அங்கே இருக்கிற அரசியல் இவர்களை படிக்க விட்டுதா படிக்க விடலையான்றது தான் இந்த கதையோட ஒரு வரி கதைன்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம இந்த சீனுக்குள்ளே போயிடலாம். ஜிவி பிரகாஷ் கேரியரில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஃபஸ்ட் ஹாஃபில் லவ்வோட என்ட்ரி ஆகி செகண்ட் ஹாஃபில் அவருடைய ஸ்டைலை வேறு விதமாக மாற்றிருக்கிறாரு இயக்குனருடைய டேலண்ட்டு. முழுக்க இந்த கதை இளைஞர்களையும் தேட்டருக்குள்ளே வர வைக்கணும், அதே சமயத்தில் சோஷியல் இஷ்யூவை ஸ்டூடெண்ட்டுங்களுக்கும் சொல்லணுன்றதில் இந்த திரைக்கதை ரொம்ப வலுவாகவே யோசித்து பண்ணியிருக்காங்கலாம் சொல்லலாம். இந்த கதை இப்போ நம்ம காலேஜ் படிக்க ஒரு பையன் போகிறான்னா, ஒன்று அவன் காதலில் மாட்டணும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புங்க கூட மாட்டணும், இல்லை அரசியல்வாதிங்க கூட மாட்டணும். இந்த 3 கண்டங்களை தப்பிச்சு வந்தால் தான் ஒருத்தன் நல்ல ஸ்டூடெண்ட்டாக வெளியில் வர முடியும். இந்த 3மே கல்லூரி மாணவர்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் காதல் இல்லாமல், நட்பு வட்டாரங்கள் இல்லாமல் அரசியல் உள்ளே வந்துடுறாங்க இவங்க. அந்த அரசியல் இந்த மாணவர்களை எப்படி நடத்தியது என்பது தான் இந்த படத்தோட கதை. கேரளாவில் அப்போ அந்த பீரியடில் கம்யூனிஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கம்யூனிஸ்ட் ஒரு பக்கமும், டிஎஸ்கியூ ஒரு பக்கமும், அதுக்கப்புறமா எஸ்எஃப்ஐ ஒரு பக்கமும் மாணவர்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க, ரேக்கிங் பண்ணுறாங்கன்றது தான் இந்த படம். ஆனால் இதில் தமிழர்கள் அங்கே போய் எவ்வளோ அவமானப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக திரைக்கதையில் இந்த படம் காட்டியிருக்கு. எவ்வளோ நம்ம காதல் படம் பார்த்துருப்போம், அந்த காதல் தான் டெவலப் ஆகிருக்கும். இந்த படத்தில் சமூக பிரச்சனையை வித்தியாசமாக நிகேஷ் சொல்லியிருக்காரு. இவருடைய இந்த ஸ்கிரிப்ட் இன்னும் வேர்ல்டு லெவலில் அது என்ன சொல்லணுன்னா, இதுக்குள்ளே அவர் இன்னும் நல்லா டீப்பாக போயிருந்தார்னா இந்த படம் இந்தியா லெவலில் பேசப்படக்கூடிய படமாக இருக்கும். இருந்தாலும் கூட டெபு டைரக்டர்ன்றதுனால காம்ப்ரிமெண்ட்ஸ் ஆகாமல் ஒரு விஷயத்தை யூத்துங்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி லவ்வை சொல்லி, லவ்விலேருந்து ஸ்கிரிப்டை எஸ்கேப் ஆக்கி சோஷியல் இஷ்யூக்கு சோஷியல் இஷ்யூவில் அரசியலை எடுத்துகிட்டு அதில் ஜிவி பிரகாஷை ரொம்ப நேச்சுரலாக, அதாவது இன்னும் சொல்ல தெரியுமா, ஒரு நேச்சர், அந்த நேச்சருக்கு நெருக்கமாகவே இந்த கதையை பண்ணியிருக்கிறதுனால இந்த படம் ஒரு சமூக விழிப்புணர்வு உள்ள படம்னு சொல்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. மூணாருடைய அழகு, அந்த அழகை ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க பீரியடில் பண்ணணுன்றதுக்காக டிஐயில் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. பட் அது தேவையில்லை. இவங்க அந்த மூணாருடைய அழகை இன்னும் அழகாக காட்டியிருந்தால் இந்த படம் வேறு லெவலில் பேசப்பட்டிருக்கும். ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷனில் ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங் படத்தில் எப்பேற்பட்டவங்களையும் கதைக்குள்ளே இழுக்கும். அங்கே ஆரம்பித்த கதை முடிகிற வரைக்குமே அழகாக ஒரு சோஷியல் இஷ்யூவை எக்ஸ்ட்ராடினரியாக பேசியிருக்குன்னு சொல்லலாம். கருணாஸ் இந்த படத்தில் ஒரு ப்ரப்போசராக வருவார். அவருடைய போர்ஷன் எல்லாமே லாஜிக்காக இருக்கும். ஒரு சில இடத்துல ஒரு பொண்ணு சொல்லுவாள், காந்தியும் நேதாஜியும் இனிமேல் பிறந்து வந்தாலும் நடக்க போகிறது கிடையாதுட்டு. அந்த மாதிரியான வசனங்கள், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படியே இருக்கிறது, நம்ம என்றைக்கு தான் டெவலப் ஆகுறதுன்றதற்கூடிய வசனங்கள், இது எல்லாமே ஒரு மெச்சூரிட்டியான ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய வசனங்கள். இந்த படத்தை பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற ஒரு உணர்வு, ஒரு புரட்சி எழுந்திருக்கும். அதே சமயத்தில் பெற்றவங்க நம்மளை படிக்க அனுப்புகிறாங்க, அந்த படிப்பை நம்ம எப்படி படிக்கணுன்றதும் இருக்கும். இதை தாண்டியும் எப்படி இருந்தாலும் ஒரு அரசியல் இருக்கும். அந்த அரசியலுக்குள்ளே தன்னைத்தான் எப்படி தயார்படுத்திக்கணும், எப்படி டிகிரி வாங்கணுன்றதெல்லாம் இருக்கும். மொத்தத்தில் இதனுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப ஆழமாக டீப்பாக அனுபவம் சார்ந்த கிளைமேக்ஸ் சொல்லலாம். இந்த படம் தமிழில் ரெபேல்ன்ற பேரில் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். 1 டைம்ஸ் யூத் காலேஜ் பசங்க, ஏன் +2 பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்குள்ள எதிர்கால அரசியல் என்னன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிற இந்த படம். நன்றி, வணக்கம்.